ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஸ்டாண்ட்லாம் வச்சு எடுக்கலங்க. நான் கையிலே தான் வச்சு எடுக்கிறேன். ஏன்னா ஸ்டாண்டில் வச்சு எடுக்கும்போது நம்ம அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டே பேசுறதால நம்ம என்ன பேச வர்றோங்கிறது மாற்றி மாற்றி பேசுகிறோம் நிறைய. எனக்கு அதனால 4-5 தடவை எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால இன்னைக்கு கையிலே வச்சு எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகும், தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொந்தக்காரங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நான் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் மாதம் 1,00,000 50,000 சம்பளம் எடுக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுவும் மாதம் மாதம். அவளுக்கு என்ன, புருஷனும் சம்பாதிக்கிறான், பொண்டாட்டி சம்பாதிக்கிறா, அவங்களுக்கு என்ன குறைச்சல், நல்லா வசதியாக இருக்காங்க அப்படின்னு ஈஸியாக போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம படுற பாடு நமக்கு தானே தெரியும். ஒரு மாதம் சம்பளம் எடுக்கிறதே இங்கே பெரும் கஷ்டமாக இருக்குது. நான் வந்து மாதம் மாதம் எடுக்கிறேன்னு எங்கள் ஊர் ஃபுல்லாக ஒரே பேச்சு. அது சொந்தக்காரங்க வந்து டைரெக்டாக கேட்குறாங்க பாரு. அதை நினச்சாலே அழகா சிரிக்கிறானே நமக்கு தெரியாது. போங்கடா டேய் அப்படின்னு சொல்லணும்னு தோணும். என்ன பண்ணுறது, கோச்சுப்பாங்களே. அதனால் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வந்துடுறதா இருக்குது. சேனல் ஆரம்பிக்கும் போது நமக்கும் பல கனவுகளோட தாங்க நம்ம ஆரம்பிக்கிறோம். நானும் அப்படி தான் ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பிச்சு இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேரை பார்க்கும்போது நம்ம ஆரம்பிச்சிடலாம், சரி நம்மளும் பணம் சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஆரம்பிச்சிடறோம். அந்த வியூஸ் ஒன்று ஒன்று போகும்போது இருக்கு பாருங்க வழி, அது வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நான் 2.5 வருஷம் ஆயிடுச்சு சேனல் ஆரம்பித்து. 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட சேனல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வரைக்கும் ஓகே, நம்ம சேலரி வந்துடும். மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம், மானிட்டைஸ் ஆகிற முன்னாடி வரைக்கும் ஓகே, நம்ம சேனல் நல்லா போகுது, நம்ம மாதம் மாதம் சம்பளம் எடுக்கலாம் போல் அப்படிலாம் யோசித்தேன். மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க, வியூஸ் லெவல்லாம் கம்மியாயிடும்ல. அது யார்கிட்ட சொன்ன நம்புகிறாங்களா? நம்ப மாட்டாங்க. அப்போ பாருங்க பயங்கர ஷாக். ஏன்னா வியூஸ் போகாது இல்லை, அதுக்கப்புறம் எப்படி எடுக்க முடியும்? 4-5 மாதம் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எடுக்கிறதுக்கே. ஆனால் அவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க, நம்ம ஒரு பாட்டு போட்டு நமக்கு வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 10-20 வீடியோ போடுவோம், அதில் ஒன்றே ஒன்று மட்டும் ஒரு 1,00,000 2,00,000 வியூஸ் போகும் பாருங்க. அதை மட்டும் அவங்க கண்ணுக்கு எப்படி தான் கிடைக்குமோ தெரியல. அதை பார்த்துட்டு நமக்கு சம்பளம் அதிகமாக வந்துடுச்சு, இந்த மாதம் அதிகமாக எடுத்திருப்பா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையாக என்னன்னா, எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாதாங்க கிடைக்கும். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கற்றுக்கிட்ட விஷயம்னா இதுதாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் பெருசாக எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் தான் இருந்தேன். ஏன்னா புருஷன் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், நம்ம எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன். குழந்தைங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் வரும் இல்லையா, வீட்டு செலவுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா, அந்த டைமில் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சது நம்ம ஏதாவது பண்ணணும்னு. அதனால தான் நான் சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் இதை வரைக்கும் நான் இதில் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கேன். இதுலேருந்து நான் பெருசாக எதுவுமே எடுக்கலை. ஒரே மந்த் சேலரி தான் நான் எடுத்தேன். இது என் சொந்தக்காரங்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டுறாங்கங்க. என்ன பண்ணுறது? சரி, புலம்பி புலம்பி மனசு கஷ்டமாக போச்சு. சரி, அதனால் இது ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு தான் இதை போட்டிருக்கேங்க. உண்மைதான், கஷ்டப்படணும். எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம சம்பளம் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கும்னு நானும் நம்புகிறேன். அவங்க சொன்ன வாக்கு பழிக்கட்டுமே, அது எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.